அடுத்த வீடியோ உங்க கமெண்ட்ல இருக்கு. கொட்டையை தனியா, டவுன் கொட்டையை தனியா, கொட்டலாம் வீணா போச்சுல வந்து மொட்டு வேஸ்டா இருக்கும். அடுக்கி வைடா. வேறதா இருக்கும், அணிலா இருக்கும். ஹலோ மக்களை, இன்றைக்கி பனங்கிழங்கு பிடுங்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். மொத்தம் 3 பனங்கோழி போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு போட்டது நல்லா விளைஞ்சிட்டு நேரத்தை செக் பண்ணி பார்த்தாச்சு. அங்கே தான் பறிக்க போகிறோம், வாங்க. நண்பர்களே, இதான் நம்ம கடைசியா போட்ட பனங்களி. இதுல கிழங்கு கலந்துருக்காது. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பனங்களுக்கு போகலாம். வாங்க நண்பர்களே, வாங்க. இந்த பனங்களா வாங்க. நேற்று நம்ம இந்த கிழங்குல எப்படின்னு பார்த்தோம், விளைஞ்சிருந்தது. இந்த மேலேயும் கீழே வந்துருக்கு, நிறைய இடத்துல வந்துருக்கு. ஃபுல்லா இருக்கனால இதுல தெரியல. அந்த கிழங்கு போடுங்க. நல்லா விளைஞ்சிருக்கு கிழங்கு. விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? முடிச்சுங்க. இங்க பாருங்க, நல்லா பக்குவமாக விளைஞ்சிட்டு நல்ல பருவத்தில் இருக்கு. நல்லா பருவத்தில் இருக்கு, நல்லா விளைஞ்சிருக்கு. பார்த்து விடுங்க. கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்கு. ஒரு முயல் ஓடுதாங்க. ஒரு முயல் ஓடுகிறது. அந்த அன்னைக்கு நல்லா கிழங்கு விளைஞ்சிருக்கு. நல்லா கிழங்கு விளைஞ்சிருக்கு. பொங்கல் செழிப்பா சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு முன்னே விளைஞ்சிட்டுனே. பொங்கல் வரைக்கும் வச்சுருக்கலாம். கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்கு. பொங்கலுக்கு நல்லா வச்சு சாப்பிடலாம். கிழங்கு வேணுங்க சொல்லுங்க. செல்லுல நம்பருக்கு கால் பண்ணுங்க. தம்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, கமெண்ட் பண்ணுங்க, கிழங்கு வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை தான் செல்லுல நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுதாப்புல, வேற ஒன்றும் இல்லை. அடுக்கி வைடா. ஓடா லாஸ்ட் எடுத்துடுவோம். பக்கத்து இடத்துக்கார வந்துட்டான். காமில கருத்தியவன என்னடா அவர்தான் பக்கத்து இடத்துக்கார. கிழங்கு பிடிங்க எடுத்துட்டு வந்திருக்கு. இருங்க, கணக்காம்புழு. இதான் மரத்தெல்லாம் வாய்க்கிறது. நம்ம கிழங்கு எல்லாத்தையும் வச்சிருக்கு. தென்னை மர குருத்தெல்லாம் கடிக்கிறது. இதுதான் காண்டாமிருக்க வண்டும்பாங்க. அது இதுல இருந்தா வரும். கொடுத்தாலும் தின்றான். வாங்க வாங்க. இதான் இந்த கணக்கான் புழு கடிச்சிருக்கு இந்த இடத்துல. இந்த கிழங்கு பாதி ஆகாது, பாதி ஆகும். இங்க பாருங்க, ஃபுல்லா கடிச்சு. அவங்க அள்ளி வீட்டுக்கு கொண்டு போகலாம். எடுங்க, வா போவோம். நின்றா அம்பாட்டி எடுத்துக்கோ. ரோசி வாங்க, எல்லாரும் போலாம். அனிதா வா போலாம். பிடிங்க கதையாக்கிரு பொங்கலோட. ரோசி தான் நல்லவா. இந்த கீழே கிடக்குது பாருங்க, மாங்காய். இதான் மல்லிகா மாங்காய். என்னதான் நல்லா கொறிச்சு போட்டிருக்கு. வேறதா இருக்கும், அணிலா இருக்கும். ரோசி தோ தோ தோ. நம்ம வந்தாச்சு. வாங்க, தொழுவுக்கு வந்தாச்சு. டவுன் கொட்டே வாங்க. இப்போ
கொட்டையை தனியா கிழங்கு தனியா எடுத்துக்கோங்க. கீழே தட்டல நம்மளுக்கு ஒரு ட்ரை கிழங்கு கிடைச்சிருக்கு. கொட்டையை தனியா டவுன் கொட்டையை தனியா பாதி கிழங்கு வெட்டியே இருக்கு. நல்லா விளைஞ்சிருக்கும் அர்த்தம். அப்படியா பீலி வந்தா விளைஞ்சிருமோ? ஆமா பீலி வந்தா விளைஞ்சிரும்டா. ஆடியா நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியுமோ. அவிச்சு உடச்சி காய போட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா இருக்கும். எடா நம்ம மஞ்சப்பொடி போட்டும் அவிச்சு சாப்பிடலாம், சுட்டும் சாப்பிடலாம். அப்படியா சுட்டு சாப்பிடலாமா? சுட்டு சாப்பிடுமா? வா சுட்டு சாப்பிடுவோம். சரி. கொட்டலாம் வீணா போச்சு. ஜெய்க்கு நேத்து நாங்க வெட்டி தின்னோம்ல, எவ்வளவு நல்லா இருந்தது. அது வந்து விளைஞ்சிட்டு நாய்க்கு உள்ள தண்ணி வந்துடும். வேற அது தண்ணி வந்துட்டுனா ஆவாது, நல்லாவே இருக்கா, இனிப்பே இருக்காது. வந்து மொட்டு கொட்டை ஆரம்பிக்கலாம். தீ பத்த வைக்கலாம்பா. ஒழுங்கா கிழங்கு இப்போ கிழங்கு சுட்டுட்டு இருக்கோம். அடிக்கி நல்லா இனி சாப்பிடணும். நமக்கு ஆட்டுக்கால் சுடுத மாதிரி தான். எடுங்க, இனி எடுப்போம். அந்த உரிச்சை எடுத்து நீ சாப்பிடு. நல்லா சுடுது. இப்படி தணல் போட்டு அவிச்சோம்னா எவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூப்பராக இருக்கலாம், நல்லா மனம் வீசுதுண்ணே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.